வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அண்ணாமலை அரசியல்வாதி அல்ல, அரசியல் வியாதி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு வலது தோளில் எலும்பு முறிவு. அப்போலோ மருத்துவமனையில் இன்று அறுவை சிகிச்சை. கெஜ்ரிவாலின் ஜாமீனை நீட்டிக்க கோரி மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. 18வது நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியது தேர்தல் ஆணையம். தமிழகத்தின் ஜூன் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். காசாவில் மீண்டும் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல், தாக்குதலில் 37 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அப்போலோ மருத்துவமனையில் இன்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கால் தடுமாறி கீழே விழுந்ததில் அவருக்கு வலது தோளில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இந்நிலையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு இன்று அறுவை சிகிச்சை நடைபெற இருப்பதாக அவரது மகன் துரை வைகோ தெரிவித்துள்ளார். இதனிடையே வைகோ மருத்துவமனையில் வெளியிட்டுள்ள வீடியோவில் தான் நன்றாகவும் முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பதாகவும் யாரும் பயப்பட வேண்டாம் எனவும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டிற்கு சேவை செய்ய காத்திருப்பதாக கூறிய அவர் முழு நலத்தோடும் பரிபூரண ஆரோக்கியத்தோடும் மீண்டு வருவேன் எனவும் தெரிவித்தார். அண்ணாமலை அரசியல்வாதி அல்ல, அரசியல் வியாதி என முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பக்குவப்படாத அரசியல்வாதி எனவும் அவரது கருத்து தமிழ்நாடு மக்கள் அல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் அண்ணாமலை அரசியல்வாதி அல்ல, அரசியல் வியாதி என தெரிவித்தார். சில பேருக்கு அதை மேனியான்னு சொல்லுவாங்க, மேனியான்னு சொல்லுவாங்க. அதில் திரு அண்ணாமலைக்கு, அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அந்த தலைவருக்கே ஒரு லாய்க்கு இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அதாவது இம்மெச்சூர்டு, அதாவது பக்குவப்படாத ஒரு அரசியல்வாதி என்று சொன்னால் திரு அண்ணாமலை சொல்லணும். அந்த பக்குவப்படாத அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஒரு கிராமத்தில் சொல்லுவாங்க, சூடாக வச்ச பாலை குடிச்சிட்டு நாக்கு சுட்டு போச்சு. நாக்கு சுட்டவனா அவன் என்ன பண்ணுவான்னா, மோரை பார்த்தவொன்னே கூட ஊதி தான் குடிப்பான். அதே மாதிரி திரு அண்ணாமலைக்கு எவ்வளோதான் நம்ம திருப்பி அடித்தாலும், எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் திரு அண்ணாமலையுடைய அந்த போக்கு இருக்கின்றது. ஒரு சூடு சொர்ணமான இருக்கணும். நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக செய்து வருகிறது. நாடு முழுவதும் 18வது மக்களவைக்கான தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து வரும் நிலையில் இதுவரை 6 கட்ட தேர்தல்கள் முடிந்துள்ளது. இந்நிலையில் வருகிற 1ஆம் தேதி இறுதியாக 7ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எனவே வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தற்போது தீவிரமாக செய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் அரசிதழ் வெளியிட்டுள்ளது. மேலும் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றும் அரசு அதிகாரிகள் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 முதல் 20 பேர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளன்று தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு உதவியாக இருந்து பணிகளை மேற்கொள்வது இவர்களின் முதன்மையான பணி என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் ஜாமீனை நீட்டிக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக உச்சநீதிமன்றம் அவருக்கு 21 நாள் இடைக்கால நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இந்நிலையில் சில மருத்துவ பரிசோதனைகள் தேவை என்றும் இதற்காக ஜூன் 1ஆம் தேதி முடிவடையும் இடைக்கால ஜாமீனை 7 நாட்கள் நீட்டிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து இன்று விசாரணைக்கு வந்த இந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் வழக்கமான ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பிரதமர் மோடி கன்னியாகுமரி வருகையொட்டி நாளை முதல் 3 நாட்கள் சுற்றுலா படகுகள் இயக்கம் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரி வருகை தந்து விவேகானந்தர் தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் மோடியின் வருகையொட்டி கன்னியாகுமரி முழுவதும் காவல்துறையினர் வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டு 5 அடுக்கு பாதுகாப்புகளுடன் 3000 காவல்துறையினர் இன்று மாலை முதல் குவிக்கப்பட உள்ளனர். மேலும் கன்னியாகுமரியில் சுற்றுலா படகுகளின் இயக்கம் 30ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. பிரதமர் மோடியை ராமர் கைவிட்டதால் விவேகானந்தர் மண்டபம் சென்று தியானம் மேற்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் போதைப் பொருள் விற்கப்படுகிறது என்ற உண்மையை காவல்துறை தலைவர் ஒப்புக்கொண்டு உள்ளனர் என்றும், போதைப் பொருள் ஒழிப்பு என்பது வாய் வார்த்தையோடு நின்றுவிடக்கூடாது, செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய அவர், பிரதமர் மோடி விவேகானந்தர் மண்டபம் செல்ல உள்ளதை கடுமையாக விமர்சித்துள்ளார். தினமும் அந்த வருவாய் துறைக்கு அழைத்து எல்லோருடைய வேதனை குரலையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல நேரங்களில் அவர்கள் இழுத்தடிக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு வேண்டிய சான்றிதழ் நேரத்தோடு தரப்படுவதில்லை. அது மட்டுமல்ல, முதலிலே வாங்கிய சான்றிதழ். தூத்துக்குடி பிரதமர் மோடி வருகையொட்டி இந்திய கடலோர காவல்படை கப்பல்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரி வருகை தந்து விவேகானந்தர் தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொள்ள உள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வருகையொட்டி தூத்துக்குடி கடல் பகுதியில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான கப்பல்கள் 24 மணி நேரமும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றது. இதேபோன்று கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினரும் சிறிய படகுகள் மூலம் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வந்தவாசி நகரில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தையொட்டி பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக வெற்றி கழகம் சார்பில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வந்தவாசி ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் சுமன், ஒன்றிய செயலாளர் திருமலை முன்னிலையில் வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கினார். இதில் ஒன்றிய நிர்வாகிகள் தினேஷ், கீழ் நர்மா சிவபிரகாஷ், கீழ் சாத்தமங்கலம் வினோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வேறு இடங்களில் கிணற்றில் விழுந்து 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள குமந்தபுரத்தை சேர்ந்த உஷாகாந்த் என்ற சிறுவன் இயற்கை உபாதையை கழித்துவிட்டு கிணற்றின் அருகே சென்றபோது கிணற்றில் உள்ளே தவறி விழுந்து உயிரிழந்தார். இதுகுறித்து கடையநல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் தென்காசி மாவட்டம் சேர்ந்தமரம் அருகே உள்ள கனிஷ்கா என்ற சிறுமி வீட்டின் அருகே உள்ள பொது கிணற்றில் மீது போடப்பட்ட வலையின் மீது ஏறியுள்ளார். அப்போது வலையுடன் கிணற்றுக்குள் விழுந்த கனிஷ்கா பரிதாபமாக உயிரிழந்தார். ஒரே நாளில் 2 வெவ்வேறு இடங்களில் சிறுவர் சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் போதைப் பொருட்களுக்கு எதிராக பீச் வாலிபால் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி பாண்டி மெரினாவில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையினர் பீச் வாலிபால் போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர். இதனை காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை இளைஞருக்கு ஏற்படுத்த சில நாட்களுக்கு முன்பு கேரம் போட்டிகள், மோட்டார் சைக்கிள் பேரணி, வாக்கத்தான் என பலவிதமான போட்டிகள் நடத்தி வருகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் இந்த விளையாட்டு போட்டிகள் இளைஞரிடம் காவல்துறையினரையும் நெருக்கமாக செயல்பட உதவும் என்றும், போதைப் பொருட்களை தவிர்த்து ஆரோக்கியமான சமூகம் அமையும் என்றும் தெரிவித்தார். பாபநாசம் அரசு வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கொள்முதல் செய்த உளுந்து விதை ஏமாற்றத்தை அளிக்கிறது என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கூனஞ்சேரி பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் 10 ஏக்கரில் உளுந்து பயிர் செய்வதற்காக பாபநாசம் அரசு வேளாண்மை விரிவாக்க மையத்திலிருந்து உளுந்து விதைகளை கொள்முதல் செய்துள்ளார். கொள்முதல் செய்த உளுந்து விதைகள் வயல்களில் தெளித்து 10 நாட்களிலேயே செடிகள் மஞ்சள் நிறத்தில் மாறிவிட்டதாகவும், 60 நாட்கள் ஆகியும் உளுந்து காய்கள் ஒன்று கூட உற்பத்தியாகாத நிலை இருந்து வருவதாகவும், உளுந்து பயிரை பார்வையிடும் போதெல்லாம் மன அழுத்தம் ஏற்பட்டு கண்ணீர் வருவதாகவும் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக உளுந்து பயிரை பார்வையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போ ஒரு 40-55 நாள் ஆயிடுச்சு சார். 55-60 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் ஒரு உளுந்து கூட காய்க்கல. எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு. 2வது எங்கள் பிள்ளைங்களை எப்படி நாங்கள் படிக்க வைக்க போகிறோம்? ஃபீஸ் கட்டணும், பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். எப்படி நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போயிடும் போல இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை. ரொம்ப மன கஷ்டம். டெய்லி காலை எழுந்திரிச்சோடனே
மன அழுத்தம் வருது. வயலை பார்த்தாவே மன அழுத்தம் வருது. டென்ஷன் வருது. யார்ட்டயும் பேச முடியல. எல்லாம் இப்படி இருக்கேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு இந்த விதைய குடுத்த விதைய குடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் எல்லாம் குடுத்தாங்க. நம்பி தான் வாங்குனோம். விதை நல்லாருக்கும். அரசாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா நல்லாருக்கும் புள்ளைங்க. அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா நல்லாருக்கும். அது மாரி அரசாங்கத்த நம்பி தான் இந்த விதை உளுந்து வாங்குனோம். வாங்கி இப்படி ஆயிடுச்சு. எங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கோவையில் தூய்மை பணியாளரை தாக்கிய காங்கிரஸ் கவுன்சிலர் மயில்சாமி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை மாநகராட்சி குப்பை வாகனம் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை புள்ளுக்காடு பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் பாபுபாய் கோவை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பை எடுக்க சென்ற நிலையில் வாகன பழுதால் பாரதி நகர் பகுதியில் உள்ள ஆர்ச்சில் மோதி வாகனத்தின் சக்கரம் குழியில் சிக்கியது. இந்த நிலையில் அந்த வழியாக வந்த காங்கிரஸ் கவுன்சிலர் மயில்சாமி என்பவர் வாகனத்தை எடுக்க வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மயில்சாமி பாபுபாயை தாக்கியதில் உள்காயங்கள் ஏற்பட்டதால் பாபுபாய் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் ஓட்டுநரை தாக்கிய காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுத்து தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் குப்பை வாகனம் ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்தி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானம் செய்து நடவடிக்கை எடுக்க ஆவண செய்வதாகவும் உறுதியளித்த நிலையில் ஓட்டுநர்கள் தங்களது வழக்கமான பணிகளில் ஈடுபட்டனர். பெருமாநல்லூர் அருகே 1658 கிலோ குட்கா பொருட்களை கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த 7 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூர் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த குஜராத் மாநில வாகன பதிவெண் கொண்ட சொகுசு காரை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் 632 கிலோ தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து பெருமாநல்லூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இருவர் பெங்களூரில் இருந்து குட்கா கடத்தி வந்ததும் அதனை அவிநாசியில் உள்ள ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஜோராராம் என்பவருக்கு விற்பனை செய்ய கொண்டு வரப்பட்டதும் தெரிய வந்தது. மேலும் 4 நாட்களுக்கு முன்பு அதிகாலையில் விபத்துக்குள்ளான கார்களில் குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது இவர்கள்தான் எனவும் தெரிய வந்தது. இதையடுத்து இந்த இரு வழக்குகளிலும் தொடர்புடைய 239 மூட்டைகளில் கடத்தி வரப்பட்ட 1658 கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 சொகுசு கார்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் குற்றவாளிகள் 7 பேரையும் கைது செய்து அவிநாசி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அதன் பின் திருப்பூர் கிளைச்சிறையில் அடைத்தனர். கோவையில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போனதாக புகார் ஒன்று வந்தது. புகாரின் பேரில் காவல்துறையினர் அதன் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அந்த திருட்டு செயல் வேளாண்டிபாளையம் பகுதியை சேர்ந்த சூரிய பிரகாஷ், 17 வயது சிறுவனான மனோஜ் மற்றும் அசாருதீன் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் 3 பேரும் போலி சாவிகளை பயன்படுத்தி 20க்கும் மேற்பட்ட சாலையோர மற்றும் பார்க்கிங் பகுதிகளில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனங்களை எளிதாக திறந்து திருடியுள்ளது தெரிய வந்தது. பின்னர் இவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 17 வயது சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் மற்றவர்களை கோவை மத்திய சிறையிலும் அடைத்தனர். வாலாஜாபாத்தில் கிறிஸ்துவ ஆலயம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி அறுசுவை விருந்து வைத்து கௌரவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் துப்புரவு தூய்மை பணியாளர்கள், மேற்பார்வையாளர்கள் என 70க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தொழிலாளர் தினத்தையொட்டி வாலாஜாபாத் புனித அசிசி பிரான்சிஸ் ஆலயம் வளாகத்தில் கிறிஸ்துவ ஆலயம் சார்பில் துப்புரவு தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி பாஸ்டர் சகாயராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் வெங்கடேசன், தனசேகரன், முகமது இஸ்மாயில், சமூக சேவகர் ஜோசப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர் கலந்து கொண்டு 70க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி அறுசுவை விருந்து வைத்து கௌரவித்தனர். தென்காசியில் உள்ள பழைய குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் விதமாக தடுப்பு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றான பழைய குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் விதமாக தடுப்பு அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் தற்பொழுது பழைய குற்றாலத்திற்கு வருகை தரும் நிலையில் அங்கே கழிவறை வசதி, மேலும் பெண்கள் உடைமாற்றும் அறை போதிய வசதி இல்லாமல் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதற்கு உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கோவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் புகுந்த ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர், புதுப்பாளையம், தாளியூர் போன்ற பகுதிகளில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை அட்டகாசத்தில் ஈடுபடுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக உலாவரும் ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தையும் சேதப்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சிகள் எடுத்து வருகின்றனர். இதனை அடுத்து வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானை வராமல் இருக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். வத்தலகுண்டு கொடைக்கானல் மலைசாலையில் மரம் சாய்ந்து விழுந்ததில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் கொடைக்கானலில் இருந்து வத்தலகுண்டு செல்லும் மலைச்சாலையில் இருந்து மிகப்பெரிய மரம் திடீரென சாய்ந்தது. இதன் காரணமாக கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களும் கொடைக்கானலில் இருந்து வத்தலகுண்டு வழியாக செல்லும் வாகனங்களும் செல்ல முடியாமல் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பல கிலோமீட்டருக்கு வரிசை கட்டி நின்றது. வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் புகாரை அடுத்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அனைத்து வாகன ஓட்டிகள் உதவியுடன் மரத்தை அப்புறப்படுத்தினர். இதனால் இரு பகுதிகளிலும் வாகனங்கள் காத்திருந்ததால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. வாலாஜாபேட்டை கெங்கையம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற புஷ்ப பல்லக்கு வீதி உலாவில் திரளான கிராம பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அடுத்த விசி மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள கெங்கையம்மன் திருக்கோவிலில் 88ஆம் ஆண்டு வைகாசி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் எடுத்து நேர்த்தி கடனை செலுத்தினர். விழாவின் முக்கிய அம்சமாக விளங்கக்கூடிய கெங்கையம்மனுக்கு பல்வேறு புஷ்ப மலர்களாலும் தங்க ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு புஷ்ப பல்லக்கு ரத தேரில் ஊர்வலமாக இழுத்து சென்றனர். இதில் தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சுவாமியை வழிபட்டார். மேலும் திருவிழாவில் விசி மோட்டூர் கிராம மக்கள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து திருவிழாவை கண்டு களித்து கங்கையம்மனை மனம் உருகி வழிபட்டு சென்றனர். இனி வருவது உலக செய்திகள். காசாவில் மீண்டும் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் 37 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் காசா இடையேயான போர் தொடங்கி 7 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பல வலியுறுத்தியும் இந்த போரானது முடிவுக்கு வராத நிலையில் காசாவின் ரபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று முன்தினம் சரமாரி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 45ஆக உயர்ந்துள்ளதாக காசா அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில் 249 பேர் காயமடைந்ததாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கு சர்வதேச அளவில் கடும் கண்டனம் எழுந்த நிலையில் நேற்று இரவு மீண்டும் காசாவில் இஸ்ரேல் வான் தாக்குதலில் ஈடுபட்டது. இந்த தாக்குதல்களில் இதுவரை 37 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். டென்மார்க்கின் ஹோல்கர் ரூனே இங்கிலாந்தின் டான் எவன்ஸ் வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். பல முன்னணி வீரர்கள் கலந்து கொண்டுள்ள பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் நேற்று நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டம் ஒன்றில் முன்னணி வீரரான டென்மார்க்கின் ஹோல்கர் ரூனே இங்கிலாந்தின் டான் எவன்ஸ் உடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் ஆரம்பம் முதலே அபாரமாக விளையாடிய ஹோல்கர் ரூனே 3 சுற்றுகளிலும் 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் டான் எவன்ஸை வீழ்த்தி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொளுத்தும் கத்திரி வெயில் காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றாலும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் இன்றும் நாளையும் இயல்பை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும். இதைத் தொடர்ந்து நாளை மறுதினமும் அதற்கு அடுத்த நாளும் அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சற்று குறைந்து காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய தென் மாவட்ட கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று முதல் நாளை மறுதினம் வரை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம்.
தொடர்ந்து மூன்றாவது நாளாக தங்கம் விலை சற்று உயர்ந்தே காணப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் அதிகரித்து 6775 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 280 ரூபாய் அதிகரித்து 54,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 59,128 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை 1 கிராம் 1 ரூபாய் 20 காசுகள் உயர்ந்து 102 ரூபாய் 20 காசுக்கும், 1 கிலோ வெள்ளி 1,02,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று குறைவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 510 புள்ளிகள் குறைந்து 74,660 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 140 புள்ளிகள் குறைந்து 22,748 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். அண்ணாமலை அரசியல்வாதி அல்ல, அரசியல் வியாதி. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு வலது தோளில் எலும்பு முறிவு. அப்போலோ மருத்துவமனையில் இன்று அறுவை சிகிச்சை. கெஜ்ரிவாலின் ஜாமீனை நீட்டிக்க கோரி மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. 18வது நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியது தேர்தல் ஆணையம். தமிழகத்தின் ஜூன் 2ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். காசாவில் மீண்டும் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல், தாக்குதலில் 37 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.